மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவோருக்கு வருகிற 9ஆம் தேதி ஊதியம் வழங்கப்படவுள்ள நிலையில் பணத்தட்டுப்பாடு நீடித்து வருகிறது. 2 நாள் வங்கிகள் விடுமுறைக்கு பிறகு நாளை திறக்கப்படும் போது ஏடிஎம்களிலும் வங்கிகளிலும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கப் போகிறார்கள். பணம் இல்லை என்று நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கூட வங்கி கணக்குகளில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு தர முடியாமல் கடந்த சில நாட்களில் 2000 முதல் 5000 ரூபாய் வரைதான் வங்கிகள் பண விநியோகம் செய்தன. அதுவும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் வந்த வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கில் இருந்து கூட பணம் எடுக்க முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஏடிஎம்களில் பணம் நிரப்பப்பட்ட ஓரிரு மணி நேரத்தில் பணம் தீர்ந்து காலியாகிவிட்டன. ரொக்க பணமற்ற பொருளாதார நிலையை உருவாக்க மத்திய அரசு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆயினும் முதல் தேதியன்று தங்கள் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க ரொக்க பணம் அவசியம் என்று மகாராஷ்டிரா, ஹரியானா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு நெருக்குதலை கொடுத்துள்ளன. டெல்லி அரசும் தங்கள் மாநகராட்சி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதமரின் அறிவிப்பு நாட்டின் 86% பணத்தை திரும்பவும் வங்கிகள் மூலம் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையாக மாறியுள்ளது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 14 லட்சம் கோடியாகும். ஆனால் ரிசர்வ் வங்கியின் கணக்குப்படி இதுவரை 1.36 லட்சம் கோடி மட்டுமே புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளதால் மக்களிடையே கடுமையான பணத்தட்டுப்பாடு நிலவுகிறது. இருப்பினும் முதல் தேதியன்று மாத சம்பளதாரர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி உறுதியளித்துள்ளது.